சிலர்லாம் அப்படி சொல்லுவாங்க, ஐயா நீங்க ஆரோக்கியமா இருந்தா தான், நீங்க பணக்காரனா இருந்தாதான் இயேசு நல்லவர் என்பதை மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். என்கிட்டே நிறைய பேர் வாதிட்டாங்க, அப்படிலாம் நிறைய பேர் வாதிட்டாங்க. நீங்க பணக்காரனா இருக்கணும், பாஸ்டர் பணக்காரனா இருக்கணும், பாஸ்டர் நல்ல கார்ல வரணும், பாஸ்டர் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், பாஸ்டர் சொந்த வீடை வச்சிருக்கணும், அப்பதான் இயேசு நல்லவர்னு உங்ககிட்ட யார் வருவா, மக்கள் வருவாங்க. நீயே பிச்சைக்காரனா இருந்தீனா, நீயே அடுத்த வேலை சோறுக்கு கஷ்டப்பட்டு இருந்தீனா, இந்த இயேசு நல்லவர் என்பதை மக்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லுவாங்க. ஆனா எனக்குள்ள இந்த கருத்து வேறுபட்ட கருத்தாக என்ன செய்தது, இருந்தது. ஏன் அப்படின்னா, நாம் பார்த்து வளர்ந்ததெல்லாம் மிஷனரிகளை பார்த்து வளர்ந்தால், நாம் பார்த்து வளர்ந்ததெல்லாம் வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை பார்த்து வளர்ந்தால்னா, இன்னைக்கு இருக்கிற படோடபமான ஊழியக்காரர்களை பார்த்து வளர்ந்தால் அல்ல. நான் பார்க்கவும் மாட்டேன் அவர்களை. வேதத்திலே அநேக தீர்க்கதரிசிகளை நம்ம பார்க்கும்போது எந்த தீர்க்கதரிசியும் கோடீஸ்வரராக என்னல்ல இல்ல. எலியா எலிசாவை அழைத்த போதும் கூட பாத்தீங்கன்னா, அவருடைய 12 ஏர்மாடுகளையும் விட்டு விட்டு தான் என்ன செஞ்சாரு, எல்லாம் உடைச்சிட்டு தான் வந்தாரு. பேதுருவையோ யோவானையோ ஆண்டவர் அழைக்கும் போது படவை விட்டுவிட்டு வலையை விட்டுவிட்டு தான் என்ன செஞ்சாங்க, இயேசுவை பின்பற்றினார்கள். பவுலடி தன் சாட்சியை சொல்லும் போதும் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லிதான் என்ன செய்கிறாரு, பவுல் வருகிறார். இப்படி நான் பரிசுத்தவான்கள்லாம் பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு அவங்க சொல்ற மாதிரியான வாழ்வு முறை, அவங்க சொல்றதான விஷயங்கள் எனக்கு என்ன பெருசா உடன்பாடு இல்லை. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் என்று வாசிக்கிறோம். அப்ப இத்தனை திரளான சாட்சிகள் என்று நீங்க வாசிக்கிறோம் பாத்தீங்களா. இந்த சாட்சிகள் கூட்டத்துல சிங்கத்தினுடைய வாயை அடைத்தவர்களும் இருக்கிறாங்க, சிங்கத்துக்கு இரையானவர்களும் இருக்கிறார்கள். சிங்கத்தினுடைய வாயை அடைச்ச கூட்டமும் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் வாழ விரும்புறான், சிங்கத்தின் வாயை அடைக்கணும்னு விரும்புறான். ஆனா மறந்துடக்கூடாது, அன்றைய நாட்களில் அநேக கிறிஸ்தவர்கள் சிங்கத்துக்கும் இரையானவர்களையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க. அப்ப பேலன்ஸ்டா நம்ம விசுவாச வாழ்க்கையை பார்க்க கத்துக்கணும். இப்ப என் வாழ்க்கையில பேலன்ஸ்டா இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய ஆபரேஷன் செஞ்சாலும் விசுவாசத்துல எப்படி இருக்கிற. இப்ப வேற கூட்டத்துக்கு கத்துக் கொடுக்க போறது, ஆண்டவர் உனக்கு பலவீனத்தை கொடுக்கவே மாட்டார், கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டார், அவமானத்தை கொடுக்கவே மாட்டார், வலியை கொடுக்கவே மாட்டார். இந்த உபதேசத்திலேயே வளர்ந்தவன் திடீர்னு ஒரு கஷ்டம் வாழ்க்கையில வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவான், விசுவாசம் விட்டுட்டு ஓடிடுவான். இப்ப என் வாழ்க்கையில இந்த சரியான சத்தியத்தை அறிந்து உள்வாங்கி வாழ்றனாலதான் இதை விட பெரிய கஷ்ட காலம் வந்தாலும் விசுவாசத்தை மட்டும் என்ன செஞ்சிட மாட்டேன், உயிரை விடுவோமே ஒழிய விசுவாசத்தை என்ன செய்ய மாட்டோம். அன்றைய பரிசுத்தவான்கள் தான் அப்படிதான் இருந்தாங்க, அவங்க உயிரை விட்டாங்க இயேசுவுக்காக. ஆனா விசுவாசத்தை என்ன செய்யல. மற்ற மார்க்கங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் என ரொம்ப கவர்ந்த கிறிஸ்தவம் ஏன் எனக்கு ரொம்ப ஆண்டவரையும் வேதத்தையும் ரொம்ப பிடிக்கும், அது வந்து கிறிஸ்டியானிட்டியை எதுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. சில மார்க்கங்கள்லாம் உலகத்தில் இருக்குது, அந்த மார்க்கங்கள்லாம் தங்களுடைய மதத்துக்காக மற்றவர்கள் உயிரை எடுப்பார்கள். இங்கே நீ உலகத்தில் பார்க்க முடியும். உலகத்துல தங்களுடைய கடவுளுக்காக, தங்களுடைய புனித புத்தகத்துக்காக தான் மதிக்கிற ஒருவரை யாராவது அவமானமாய் பேசிட்டாலும் கூட அவனை கொண்டு தூக்கில போட்டுருவான், அவனை கொண்டு தலையை வெட்டி கொன்றுவான். எப்படி ஒரு இன்னொரு நபர் அவர் மதிக்கிற ஒரு நபரை இழிவாக பேசிவிட்டாலே என்ன நடக்குது, தலையே வெட்டி கொன்றுவான். தான் மார்க்கத்துக்காக மற்ற சக மனிதர்களை பலி கொடுக்க கூட தயங்காத மார்க்கம் அந்த மார்க்கம். ஆனா கிறிஸ்தவம் மட்டும்தான் தான் வணங்குகிற கடவுளுக்காக உயிரை கொடுக்கிற மார்க்கம். இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இயேசுவுக்காக உயிரை கொடுக்கிற மார்க்கம். சில மார்க்கங்கள்லாம் வெளியே உயிரை எடுக்கிற மார்க்கமாக இருக்கிறது. அதனாலதான் இந்த கிறிஸ்தவத்தை எனக்கு ரொம்ப என்ன செய்யும், ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்க ஒரு சரியான பேலன்ஸ்டான சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று பார்க்கும்போது சிங்கத்தின் வாய்களை அடைத்தவர்களும் இதில் இருக்கிறார்கள், சிங்கத்துக்கு இரையானவர்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள். அநேக அன்றைய பரிசுத்தவான்கள் சிங்கத்துக்கு இரையாக்கப்பட்டார்கள், முதலைகளுக்கு இரையாக்கப்பட்டார்கள்,
தீக்கு இரையாக்கப்பட்டார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தருக்காக என்ன செஞ்சாங்க? நின்றாங்க. இதெல்லாம் பார்க்க போய் தான் எல்லா பலவீனமான சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை நம்பிக்கையோடு பிடித்து கொண்டு ஓட அது என்ன செய்யுது? எனக்கு உதவி செய்கிறது. நான் நம்ம இவரை குறித்து வாசிச்சேன். வில்லியம் தொபியாஸ். அவரை அன்போடு ரிங்கல் தொபே என்று அழைப்பார்கள். மிகப்பெரிய மிஷனரி, தமிழகத்திலே அதிகமாக ஊழியம் செய்தவர் அவர். இன்னைக்கும் அவருடைய பெயரை தாங்கி அநேக சிஎஸ்ஐ தேவாலயங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. அவர் ஒரு லண்டன் மிஷனரி. அவர் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சாதனைகளை இந்தியாவில் நடப்பித்தவர் அவர். ஏழை எளிய மக்களுக்காக துணை நின்றவர். அன்றைக்கு இருந்த ஜாதிய வேறுபாட்டுக்கு எதிராக செயல்பட்டவர். அன்றைக்கு அடிநிலையில் இருக்கிற மக்களை தூக்கிவிட்டு அவர்களையும் உயர்த்தின ஒரு கரம் தான் இந்த ரிங்கல் தொபேவினுடைய கரங்கள். பெரிய பெரிய சாதனைகள் செய்தவர். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவரை குறித்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, தொப்பியில் கூழ் வாங்கி குடித்தாராம். அவருடைய ஊழிய சாட்சி என்ன? அன்னைக்கு இங்க இறங்கினப்ப அவருக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற கூட என்ன இல்லை, பாத்திரம் இல்லை. அதுவும் இந்த இந்திய மண்ணிலே ஒரு கலாச்சாரம் இருந்தது. உயர் சாதிகள் என்று தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு எந்த பாத்திரத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன் இன்னைக்கும் கூட இரட்டை கோலை முறை என்ற ஒரு கேவலமான ஒரு பாணியை வைத்திருக்கிறாங்க. கீழ் ஜாதி என்று சொல்லப்படுபவர்களுக்கு என்ன செய்யுது? ஒரு குவளையும், மேல் ஜாதி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு உயரிய குவளையும் வைத்திருப்பார்கள். அதாவது டீ கடையில டீ டம்ளர் பார்க்கிறோம்ல, மேல் ஜாதின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்குன்னு தனி டம்ளர், கீழ் ஜாதிக்குன்னு ஒரு தனி டம்ளர். அப்படி 18ஆம் நூற்றாண்டில ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக துணை நின்றதா யாரு? இந்த ரிங்கல் தொபே. இன்னைக்கு அங்க சமூகத்தினெல்லாம் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய புள்ளி இவர். அவர் இங்க வந்தப்ப தொப்பியிலே கூழ் வாங்கி குடித்து என்ன செஞ்சாரு? ஊழியம் செஞ்சார். நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேங்க. எவ்வளவு பெரிய மிஷனரி! 6 வருஷம் தான் இந்தியாவில் ஊழியம் செஞ்சிருக்காரு. 6 வருஷத்துல 18ஆம் நூற்றாண்டிலேயே 1100 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து புதிய விசுவாசிகளை கொண்டு வந்திருக்காரு. தொப்பியில கூழ் வாங்கி குடிச்சு. ஆனா இன்னைக்கு நாங்க கோடீஸ்வரனா தான் இருந்தாதான் இயேசு நல்லவர்னு சொல்ல முடியும், நாங்க கார்ல ஜெட்ல வந்தாதான் இயேசு நல்லவர்னு சொல்ல முடியும்னு சொல்லிக்கிட்டு பீத்திக்கிட்டு அலைகிற இன்னைக்கு பாஸ்டர்மார்கள்லாம் ஒரு புதிய விசுவாசிகள் கூட என்ன செய்ய முடியல? கர்த்தருக்காக கொண்டு வர முடியல. அவர் எப்படி கொண்டு வந்தாரு? தொப்பியில கூழ் வாங்கி குடிச்சு. ஐயா, அன்னைக்கு இருந்த அநேக மிஷனரிகள்லாம் தங்களை மெழுகுவத்திகளாக உருக்கி கொண்டுதான் கோடிக்கணக்கான மக்களை ஆண்டவர்கள் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஒரு ஆத்துமாக்களை கொண்டு வராத இன்னைய சபைகள் பாத்தீங்கன்னா, நாங்க பணக்காரனா இருந்தா தான் இயேசுவை அறிவிக்க முடியுமா? எங்க இருந்து இதெல்லாம் படிச்சாங்க எனக்கு தெரியல. அன்னைக்கு இயேசுநாதரை அறிவிச்ச ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் ஒவ்வொரு சீஷர்களும் பார்த்தீங்கன்னா இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டவர்களை குறித்து நம்ம பார்க்க முடியும். அடோனிராம் ஜட்சன் என்கிற ஒரு மிஷனரியை குறித்து வாசித்தேன். பர்மாவிலே அவர் ஊழியம் செய்கிறவர். 6 வருஷம் பிரயாசப்பட்டும் ஒரு ஆத்மா கூட அவர்கிட்ட இல்லை. ஆனா அந்த அடோனிராம் ஜட்சன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பர்மா என்கிற இந்த பட்டணம் தேவன் எனக்கு கொடுத்த வயல் நிலம். இதிலே நான் இப்போது அறுவடையை பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, இந்த வயல் நிலத்திலே நான் விதைத்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து தம்முடைய விதைகளை தூவிக்கொண்டே இருந்தார் அடோனிராம் ஜட்சன். முதல்ல பர்மா மொழியில பரிசுத்த வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர் யார் தெரியுமா? இந்த அடோனிராம் ஜட்சன் தான். இன்னைக்கும் இன்றளவும் பர்மாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அடோனிராம் ஜட்சன் மொழிபெயர்த்த பரிசுத்த வேதாகமத்தை தான் வாசிக்கிறாங்க. அவங்க சோர்ந்து போகவே இல்லை. அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டாங்க தான், நொடிஞ்சு போனாங்க தான். வியாதி, அவருக்கு ஒரு மிகப்பெரிய வியாதி, கல்லீரல்ல பிரச்சனை, நுரையீரல்ல பிரச்சனை. டாக்டர் சொல்லிட்டாங்க, தயவு செய்து நீங்கள் கொஞ்ச நாள் கப்பல் பிரயாணத்திலே இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். ஏன் தெரியுமா? அன்னைக்கு 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுல எல்லாம் இன்னைக்கு இருக்கிறது போல மருந்துகள்லாம் கிடையாது. அன்னைக்கு முக்கியமாக இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு அவங்களுக்கு அன்னைக்கு தெரிஞ்ச இயற்கை வைத்தியம் என்ன தெரியுமா? கப்பல் பிரயாணம். கப்பல்ல ஒரு 3 மாதம் 6 மாதம் அளவுக்கு என்ன செய்வாங்க? பயணம் செய்வாங்க. அதே மாதிரிதான் நம்ம ராமானுஜர், கணித மேதை ராமானுஜருக்கும் இதே போன்ற சுவாச குழாய் பிரச்சனை இருந்தப்ப அவருக்கும் டாக்டர்கள், அன்றைய டாக்டர் சொன்ன அறிவுறுத்தல் என்னன்னா, நீங்கள் கப்பல் பிரயாணத்தை மேற்கொள்ளுங்க என்று சொல்லுவார்கள். ஏன் அப்படின்னா, கப்பல் பிரயாணத்தில் போகும்போது இயற்கையான காற்று,
ஏன்னா குடியிருப்புக்குள்ள வரும்போது நிறைய நச்சு காற்றுகள் இருக்கும். கடலுக்குள்ள போகும்போது தூய்மையான காற்றை சுவாசிக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே ஏற்படும். அந்த 3 மாதமோ 6 மாதமோ நல்ல ரெஸ்ட், எந்த வேலையும் இல்லை, கப்பல்ல நல்லா சாப்பிட்டு தூங்குறதா வேலை. இப்படி தனிமைப்படுத்தி வாழும்போது ஓரளவுக்கு அவங்க உடம்பு தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று இப்படி நுரையீரல் சம்பந்தமான தொற்றுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கப்பல் பிரயாணம் தான் மருந்தாக அனுமதித்து விடுவார்கள். இங்க இருக்கிற சூழ்நிலையும், இங்க இருக்கிற உணவு முறையும், இங்க இருக்கிற காரியங்களும் அவருடைய சரீரத்தை அதிகமாக பாதித்து நோய் உண்டானார். நான் இந்த நோய்க்கே கஷ்டப்பட்டேன். நான் அதை யோசிக்கும் போது ஒவ்வொரு மிஷினரியுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது நான்லாம் ஏமாத்துறேன் அப்படின்னு நான் உணர்ந்து கொண்டேன். அவங்கெல்லாம் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருடைய பணிக்காக ஒப்பு கொடுத்து அந்த சீதோஷ நிலைமையெல்லாம் தனக்கு ஒவ்வாது என்று தெரிந்தும் கூட ஊழியப்பணி செஞ்சாங்க. டாக்டருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் கப்பல் பிரயாணத்தை மேற்கொள்கிறார். கப்பலிலேயே மரித்து போகிறார். அடக்கம் பண்றதுக்கு கூட அவங்களால முடியல. ஒரு பாடி அன்னைக்கு ஃப்ரீசர் வைத்து கொண்டு வந்து அடக்கம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லாதனால அடோனிராம் ஜட்சனை கடலிலேயே போட்டு விட்டார்கள். அவ்வளவு பெரிய மிஷனரி புதைக்க கூட இடம் இல்லாம எங்க போட்டப்பட்டாங்க? நம்ம வாசித்தோமே ரிங்கல் தொபே என்கிற மிஷனரி, அவரும் அப்படித்தான். இந்தியாவில் வந்து மிகப்பெரிய சாதனை செய்து 1100 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களை தூக்கிவிட்டு அவர் கஷ்டப்பட்டிருந்தாலும் தொப்பியிலே கூழ் வாங்கி கொடுத்து அன்றைக்கு பெரிய ஊழியத்தை செய்தவர். கன்னியாகுமரி, திருநெல்வேலி பட்டணத்தில எல்லாம் மிகப்பெரிய அசைவை அசைத்தவர் ரிங்கல் தொபே. அவருடைய மரணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவருக்கும் இந்த கப்பல் பிரயாணத்தை தான் டாக்டர் அன்னைக்கு சொன்னாங்க. கப்பல்கள் போய்கொண்டிருக்கும் போதே மரித்து விட்டார். நான் பார்த்து வியந்து போனேன். அவருக்கு யாராவது விருப்பப்படி ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் ஏழைக்கு கொடுத்துருவாராம் ஊழியக்காரர். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் சொல்றான், நான் வச்சிருக்கிற கோட்டு சுட்டு என்னால எண்ண முடியல. எவ்வளவோ கஷ்டங்கள் வறுமைகளிலே வாடுகிற மக்கள் இருக்கும் போதும் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் பார்த்தா சொகுசான வாழ்க்கை, கொஞ்சம் கூட அசிங்கப்படுறது இல்லை அவங்கெல்லாம். ஆனா அன்னைக்கு இருந்த ஊழியக்காரங்களை பாருங்க, அவருக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வந்துச்சுன்னா கூட ஏழைகளுக்கு என்ன பண்ணுவாராம்? கப்பல் ஏற போறாரு, திடீரென்று ஒரு ஞாபகம், இவர் வறுமையில இருந்தாலும் கூட அந்த காசை மிச்சம் பண்ணி தன்னுடைய சபைக்கு வருகிற சுற்றி இருக்கிற மக்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பணம் கொடுப்பாரு. நீ உனக்கு காசு கிடைக்கும் போது தா அப்படின்னு சொல்லி நிறைய கடன் கொடுப்பாராம். நிறைய கடன்களை மன்னித்தும் இருக்கிறார். ஆனா ஒரு சிலவங்க கடன் திருப்பி கொடுக்க வாய்ப்பு இருக்கும்போது திருப்பி அவர்கிட்ட கொடுப்பாங்க. அப்படி தன்னுடைய செவிற்றில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நபர்கள் கடன் வாங்கி வச்சிருக்காங்க ரிங்கல் தொபேட்ட. இவரு தொப்பி வாங்கி கொடுத்து கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சாலும் அவர் இருந்த வீடு என்ன தெரியுமா? ஆச்சரியப்பட்டு போய் 10க்கு 16 குடிசை. 10க்கு 16 குடிசையில தான் 6 வருட காலமாக ஊழியம் செய்து தேசத்தில் பெரிய அசைவை உண்டு பண்ணினவர். அப்ப அந்த செவிற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு பலகையை போட்டு என்ன செஞ்சிருக்காரு, பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. கப்பலேற போனவர் ஒடியாந்து இந்த பேரையெல்லாம் அடிச்சார். என்கிட்ட கடன் வாங்குறவர்கள்லாம் என்ன செய்யறேன், ஏன்னா நான் போகும்போது உயிரோடு வருவானா என்னன்னு தெரியாது, நான் ஜீவனோடு இருக்கும் போதே இந்த கடன்களை எல்லாம் நான் அவர்கள் மன்னித்து விட்டேன் என்று எல்லா கடன் அழிச்சு விட்டு போனாராம். அப்படிப்பட்ட மிஷனரிகள் வாழ்ந்த பூமி தான் நம்ம பூமி. இன்னைக்கு இவர்கள் நடுவிலே எத்தனையோ கள்ள ஓநாய்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ பேர்ல பெருகி விட்டார்கள். இவங்கெல்லாம் வாசிக்கும் போது எனக்கு ஒரு ஆறுதல், நமக்கு வந்த பிரச்சனை எல்லாம் சாதாரணம் தான்டா. எவ்வளவோ பெரிய ஊழியக்காக நம்ம விட பாடு அனுபவித்திருக்கிறார்கள். நாமெல்லாம் இதுல ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு புரிதலை ஆவியானவர் எனக்கு தந்தார். அப்ப என்னைக்குமே ஒரு பேலன்ஸ்டான சத்தியம் தான் நம்மளை எல்லா சூழ்நிலையிலையுமே தாக்கு பிடித்து வாழ வைக்கும். நம்ம கண்மலை மேல கட்டப்பட்ட வீடா இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் என்ன உண்டு? என்ன உண்டு? பெருமழை உண்டு, பெருங்காற்று உண்டு, பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனா பேலன்ஸ்டான சத்தியத்தில் இருந்தா மட்டும்தான் எல்லாத்துக்கும் என்ன செய்ய முடியும், நம்ம தப்ப முடியும். ஆனா இன்னைய சபைகளில் இந்த பேலன்ஸ்டான சத்தியம் என்ன செய்யல, இல்லை.